السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنِ الْعَظِيمِ صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் திருக்குர்ஆன் விளக்க விரிவுரை, திருக்குர்ஆனுடைய விளக்கங்களை குறித்து தொடர்ந்து 5 வாரங்கள் நாம் பார்த்து வருகிறோம். இது 6வது வாரம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆரம்பத்திலிருந்து தஃசீர்னா என்ன, குர்ஆன்னா என்ன, அதனுடைய விளக்கங்கள்னா என்ன, அதற்கு பின்னால் நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து யாரெல்லாம் நான் பாதுகாப்பு தேடுறேன், அதனுடைய விளக்கங்கள், சிறப்புகள், பயன்கள் குறித்து நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அடுத்த 2 வாரங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், அது குறித்து அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பயன்கள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். சென்ற வாரம் அல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சூராவினுடைய துவக்கத்தை, அறிமுகத்தை, அதனுடைய சிறப்புகள், பயன்கள் குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது அந்த 3 ஆயத்துக்கள். அல்ஹம்துலில்லாஹி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி ஆரம்பிங்க. அதை தான் நாம் செய்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து புகழ், லில்லாஹி அல்லாஹ்வுக்குரியது, ரப்பில் ஆலமீன் அகிலத்தை அனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளினுடைய அதிபதி. இப்படி அதனுடைய அர்த்தங்கள் நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளக்கங்கள் என்ன? தஃசீர்கள் வழியாக, கிதாபுகள் வழியாக நாம் பார்க்கிற பொழுது ஏராளமான விஷயங்களை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அல்ஹம்து, உலகத்தில் பெருமைக்குரியவன், புகழுக்குரியவன் ரப்பு மட்டும்தான். நான் தான் பெருமை அளிக்கிறவன் யாருன்னு சொல்ல முடியாது. அப்படி அளித்தவர்கள்லாம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கினான். உலகத்திலேயே அல் கிப்ரியாஉ ரிதாஇ வல் அல்மது, அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, பெருமை என்பது அல்லாஹ்வின் மேலாடை, கண்ணியம் மகத்துவம் என்பது அல்லாஹ்வினுடைய கீழாடை. ஃபனாஸஉமா, எனவே யார் தங்களை பெருமையாக நினைக்கிறார்களோ, புகழுக்குரியவர்களாக நினைக்கிறார்களோ, அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஒட்டுமொத்த புகழும், ஒட்டுமொத்த நன்றி செலுத்துதலும் யாருக்கு மட்டும்தான் உரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அப்படி நம்ம நினைச்சு ஓதணும். உலகத்திலேயே எல்லா புகழும், எல்லா நன்றியும் யாருக்கு மட்டும்தான் உரியது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது என்பதை தஃசீர்கள் வழியா இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. எல்லா புகழும், எல்லா நன்றியும், எல்லா தகுதியும் யாருக்கு? ரப்புக்கு மட்டும்தான் உரியது என்பதை கிதாபு வழியா நம்ம பார்க்கிறோம். அப்படி யாராவது நான் தான் பெருமை அளிக்கிறவன், நான் தான் எல்லாம் கெத்து, என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு அல்லாஹ் என்ன பண்றான்? அவன் தவிடுபடியா ஆக்கிறான். ஒண்ணுமே இல்லாதவனாக ஃபிரௌனை போன்று ஆக்கி விடுகிறான்.
ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பு. மாஷா அல்லாஹ். அதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல் அஊது பி ரப்பின் நாஸ், மக்களுடைய ரப்பு அல்லாஹ். குல் அஊது பி ரப்பில் ஃபலக், வானத்தினுடைய ரப்பு, கோள்களுடைய ரப்பு அல்லாஹ். ஒவ்வொரு ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான அரிசினுடைய ரப்பு அல்லாஹ். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். ரப்பு சமாவாதி, வானத்தினுடைய ரப்பு அல்லாஹ். ரப்பு சமாவாதி வல் அர், பூமியினுடைய ரப்பு அல்லாஹ். ரப்பு ஷிஅரா, சூரியனை விட 20 மடங்கு ஒளி தரக்கூடிய நட்சத்திரத்தினுடைய ரப்பு அல்லாஹ். இப்படி ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தினுடைய ரப்பு அல்லான்னு சொல்லி நம்ம விளக்கங்களை பாருங்க. ஒவ்வொன்றும் குர்ஆன் ஆயத்து தான். மக்களுடைய, மனிதனுடைய, வான பூமிக்கு மத்தியில் உள்ள ஜின்கள், மனிதர்கள், ஒட்டுமொத்த உலக மக்களுடைய ரப்பு யாருங்க? அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அர்த்தங்களை, விவரங்களை புரிந்து நாம் ஓதணும்னு சொல்றாங்க. அல்லாஹ் நம்ம சொர்க்கத்தை நசீபாக்குவானாங்க. வெறுமனே சாதாரண தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி ஓடுறது இல்லை. அதனுடைய அர்த்தம் தெரியணும், விளக்கங்கள் தெரியணும். அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தினுடைய ரப்பு யாருங்க? அல்லாஹ் என்கிற மனசுல நிறுத்தணும். இதெல்லாம் விளங்குறதுக்கே நமக்கு பல காலங்கள் ஆகும். குர்ஆனுடைய எல்லா தஃப்சீரும் ஒவ்வொரு ஜுஸுவா நம்ம தஃப்சீர் பண்ணி அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கணும்னா சுமார் 14 வருஷம் ஆகும். எத்தனை வருஷம்? சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுதான் சொல்லி லேசா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அல்ஹம்து சூறாலேருந்து குலா ரப்பின் நாஸ் வரைக்கும் 14 வருடங்கள் தேவைப்படுன்றான் உலமா பெருமக்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த மீனிங் தெரியணும், அதோடைய விளக்கங்கள் தெரியும். அப்ப உலகத்திலேயே பெருமையும் கண்ணியமும் யாருக்கு? புகழும் அதனுடைய நன்றியும் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அதே போல ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தினுடைய அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவன், நடத்தாட்டுபவன் யாரு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்கிற விஷயத்தை நாம் உள்ளத்தில் நிறுத்த வேண்டும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், உலகத்தில் வாழுகிற எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஆண்கள், பெண்கள், ஜீவராசிகள், புழு பூச்சிகள், ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், எல்லாத்துக்கும் யார்? அர் ரஹ்மான். அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் உணவளிப்பான். ஈமான் கொண்டவங்க, ஈமான் கொள்ளாதவங்க, யாரா இருந்தாலும் உணவளிப்பான். அர் ரஹீம், மறுமையில் ஈமான் கொண்டவர்களுக்கு, நல்லடியார்களுக்கு மட்டும் உணவளிக்கக்கூடியவன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அதோட மீனிங் என்னங்க? அர் ரஹ்மான் ரஹீம் அர்த்தம் என்ன? அளவற்ற அருளாளன், வாரி கொடுப்பான். இந்த அர் ரஹ்மான் என்கிற வார்த்தை மட்டும் குர்ஆன்ல 56 இடங்களுக்கு மேலாக வருது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் வார்த்தை மட்டும் குர்ஆன்ல 6 இடங்களுக்கு மேலாக சேர்ந்து வருது. ரப்புல் ஆலமீன், ரப்பு என்கிற வார்த்தை 990க்கு மேற்பட்ட இடங்கள்ல வருது. ரப்பு ரப்பு நம்ம சொல்றாங்க, ரப்பு கிடையாது, ரப்பு. ரா வல்லினமா ஓடணும், ராவை மோட்டாவா வல்லினமா தஜ்வீத் சட்டம் படிக்கிறோமா இல்லையா? ரப்பில் ஆலமீன். அப்போ அர் ரஹ்மான் ரஹீம்னா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் நிறைய விளக்கங்கள் கிதாபுல எடுத்து பார்த்தனா 2 நாள் 3 நாள் பேசுற அளவுக்கு விளக்கம் சொல்றாங்க. அர் ரஹ்மான் முஸ்லிம் கிதாப்ல ஹதீஸ்ல வருது, இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மா, அல்லாஹ் 100 ரஹ்மத்தை கையில வச்சிருக்கான். ஒரே ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் இந்த உலகத்துல கொடுத்துருக்கான். ஒரு தந்தை தன் மகனுக்கு காட்டக்கூடிய பாசம், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய பாசம், ஒரு நண்பன், உறவினர்கள், ஒரு விலங்கினம் தன்னுடைய குட்டிகளுக்கு காட்டக்கூடிய பாசம், அன்புலாம் அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு ரஹ்மத் மட்டும்தான். பாக்கி 99 ரஹ்மத்தை அல்லாஹ் கையில வச்சிருக்கான். அது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த ஒரு ரஹ்மத்தை நம்ம எப்படி பரிமாறி கொள்ளுகிறோம்? அந்த அன்பை, பாசத்தை. உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் உடம்பு சரியில்லை? கீழே விழுந்துட்டியா? அடிபட்டுருச்சா? நீ சாப்பிடலையா? எப்படி நம்ம யோசிக்கிறோம், பேசுறோம்.
99 ரஹ்மத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல நமக்காக வச்சிருக்கான். அல்லாஹ் அந்த நசீபை தருவாங்க. அப்ப எப்படி நம்ம கூட அல்லாஹ் அந்த அன்பு பாராட்டுவான்னு பாருங்க, எப்படி எவ்வளவு இரக்கமா இருப்பான்னு பாருங்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு சம்பவம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். போர்க்களத்துல சில கைதிகள் எல்லாம் பிடிபட்டார்கள். அதிலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை காணாக்கிட்டார். எப்படிங்க? இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கைதி பெண்மணி குழந்தைய தொலைச்சிட்டான். இப்ப எப்படி பதறும்? பெற்றெடுத்த பிள்ளையை தொலைச்சா அந்த தாய் மனம் எப்படி குமுறும்? கடைசியில கண்டுபிடிச்சு கையில கொடுத்துட்டாங்க. தூக்கி தழுவுறா, கட்டி அணைக்கிறா, முத்தம் கொடுக்கிறா, தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்கிறாள். அப்படியே சஹாபாக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறான். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம், என்ன ஒரு கட்டி அரவணைச்சு ஆற தழுவி அப்படிங்கிற பூரிச்சு போறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்புல போடுவாளா? அந்த பெண் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையை நெருப்புல போட விடுவாளா? போட முடியுமா? வாய்ப்பே இல்லை யார் ரசூலல்லாஹ். இந்த மாதிரி தான் ரப்பு தஆலா அடியார்களிடத்தில் ஆக இரக்கமுடையவனாக இருக்கிறான். அப்ப அவனுடைய ரஹ்மத், அவனுடைய அந்த ரஹ்மான் எங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாய் ஒரே ஒரு ரஹ்மத்தை இவ்வளவு வேலை செய்கிறது என்று சொன்னால் 99 ரஹ்மத் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கற்பனைக்கே எட்டாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரஹ்மானா இருக்கும். ரஹ்மான் எப்படி கருணையாளனாக, கரிசனம் கொண்டவனாக, இரக்கமுள்ளவனாக இருக்கா நீங்க பார்க்கணும். அதே புகாரி ஷரீஃப்ல ஒருத்தர் அதிகமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் அதிகமா பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, இதுக்கு மேல எனக்கு அல்லாவுடைய பயம் வந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு எப்படி தண்டிப்பானே தெரியல, நீங்க என்ன நெருப்பு வச்சு கொளுத்திருங்க, கொளுத்தினோன்னு நான் எரிஞ்சிருவேன், அந்த சாம்பல் எடுத்து காத்துல பறக்க விட்டுருங்க அப்படின்னு. அவருடைய தீன் இல்லாதனால, ஈமான் இல்லாதனால அடுத்து அல்லாஹ் நம்ம எழுப்ப முடியாது அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான்? எழுப்பி உட்கார வச்சிட்டான். அவனால எதையும் நடத்தாட்ட முடியும். எல்லா உயிரினங்களையும் படைச்சது யாரு? ரப்பு. அல்லாஹ் தானே படைச்சான். நீ சாம்பலாய் கருகி போனாலும், காற்றோட போனாலும், மணலோட மணலா போனாலும் அல்லாஹ் ஒரு செகண்ட்ல உன்னை உருவாக்கிட்டு அந்த அடியானை கேட்கிறான், மா அமீல ஏன்பா நீ இப்படி பண்ண? யாரெல்லாம் அவருடைய பயம் வந்துருச்சு, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அப்புறம் நீ தண்டிப்பியா இல்லையா? அந்த தொண்டைக்குழி மேல வர வரைக்கும் ரஹ்மானா இருப்பான். தொண்டைக்குழிக்கு மேல வெளியே வந்துருச்சு, கலிமா சொல்லிட்டாருன்னா தப்சர் நல்லடியாரா, இல்ல ரஹீமா மாறிட்டானா வேற மாதிரி அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ரஹீமா இருந்தானா அவனுடைய தண்டனையை வேற மாதிரி இருக்குன்றான். அந்த தொண்டைக்குழி வரைக்கும் ஷருத்து, அது முன்னே அவர் திருந்திடணும். இப்போ அவரை படைச்சாச்சு. அல்லாஹ் கேட்கறான், ஏன் இப்படி பண்ணேன்? யாரெல்லாம் உன்னை பயந்தேன், நான் இவ்வளவு பாவங்கள் பண்ணிட்டேன். அல்லாஹ் சொல்றான், நான் ரஹ்மான், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போகணும். எப்படிங்க? நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னான். எவ்வளவு இறக்கம் குணமுடையவனாக ரப்பு இருக்கிறான் என்று யோசித்து பார்க்கணும். அந்த ரஹீம் என்கிற வார்த்தை மறுமையில் ஒட்டுமொத்த நல்லடியார்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அதை பரிசாக வச்சிருக்கான். ரொம்ப இரக்கமாக அவர்களை பார்த்துக் கொள்வதற்காக, ரஹ்மத்தை கொடுப்பதற்காக இந்த ரஹீம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. உங்களுடைய ரஹ்மத்து, ரஹ்மான், ரஹீம் என்கிறது ரொம்ப விசேஷமான அந்த வார்த்தைகள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர். அந்த வார்த்தைகளை நீங்க விளங்கி தொழுகையில ஓதுனீங்கன்னு சொன்னா ரொம்ப அந்த தொழுகையெல்லாம் பரிபூர்ணமா நன்மை பெறக்கூடியதா இருக்கு. அடுத்து மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளினுடைய அதிபதி. அதான் உலகத்திலே சிறந்த ஆட்சியாளர். இன்னைக்கு ஆட்சிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு தேர்தல் நடந்து எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவ்வப்போது சிலர் அல்லாஹ் அதிபதியா ஆக்குவான், சிலரை பிரதமரா ஆட்சியாளரா ஆக்குவான். ஆனா எல்லாத்துக்கும் சிறந்த மாலிக்குல் முல்க் யார்? ஆட்சியாளர், ரப்பாக இருக்கிறான். உலகத்தை ஆண்ட 4 ஆட்சியாளர் இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டவர்கள் 2 ஈமான் கொண்ட முஸ்லிம்கள், 2 காஃபிர்கள். ஒன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2 காஃபிர்கள், புஹுத்துன் நஸர், நம்ரூத்.
4 பேருமே இப்ப மௌத்து தானே, மையத்து தானே, யாருமே இல்லை. ஏன்னா சிறந்த ஆட்சியாளர் யாரு? இம்மையிலும் அவன்தான், மறுமையிலும் அவன்தான். உலகத்துல எல்லா மக்களையும் எல்லாம் மௌத்தாக்கிடுவான். நாளை மகஷர்ல எல்லா மக்களையும் மௌத்தாக்கிடுவான். 4 பேர் தான் இருப்பான். யார் யாரு? மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், வஹியை கொண்டு வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. 4 பேர். அல்லாஹ் சொல்வான் மலக்குல் மௌத்திட்ட, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயிரையும் வாங்கிடும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உயிரையும் கைப்பற்றிடும். 2 பேரும் மௌத். இப்ப யார் இருக்கா? அல்லாஹ் கேட்கிறான், யாரெல்லாம் நீ இருக்க, நான் இருக்கேன், உன் உயிரையும் நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த டோட்டல் உலகமும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? ஒண்ணுமே இல்லாம தௌடிபடி ஆக்கிட்டான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், லிமனில் முல்க், இப்ப ஆட்சி செய்வது யாரு? அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தின் அதிபதி, மறுமையின் அதிபதி, எல்லா மக்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள், யாருமே உலகத்துல இல்லை. வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய ரப்பு மட்டும்தான் அதிபதியாக ஆட்சியாளனாக இருக்கிறான் என்பதை கிதாபுகள் வழியாக, விளக்கங்கள் வழியாக நம்ம பார்க்கிறோம். அப்ப மாலிகி யௌமித்தீன்னா என்ன? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரே ஆட்சியாளன் அல்லாஹ் மட்டும்தான். இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா 2 நாட்கள் 3 நாட்கள் பல வாரங்கள் பல வருடங்கள் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர்-ரஹ்மானிர் ரஹீம், அர்-ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, மறுமை நாளுடைய அதிபதி அல்லாஹ்வா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தங்கள். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை குர்ஆன் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வலக்கத் ஆதைனாக சபஅம் மினல் மஸ்தானி வல் குர்ஆனுல் அலீம். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அந்த 7 ஆயத்துக்கள், புகழ்பெற்ற 7 ஆயத்துக்கள். ரொம்ப இந்த சூறாவில் எல்லா விதமான சிறப்பு கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும், நாட்டங்கள் நிறைவேறும், நோய் நொடி நீங்கும், விசு ஜந்துகளுடைய ஷிஃபா இதுல இருக்கு. போன வாரம் நாம் சொன்னது போல. எனவே அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் விளங்கி ஓதக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அந்த மாலிக்கு யௌமித்தீன் அந்த வார்த்தை மட்டும் சபகாரி, காரின்னு சொல்ற மாதிரி 2 வருஷம் ஓதி இருப்பாங்க, அதுக்கு தனியா படிச்சு ஒவ்வொரு எழுத்தினுடைய உச்சரிப்பு தஜ்வீது. அந்த மாலிக்கு அந்த வார்த்தை முல்க் ஆட்சியாளன், சொந்தமாக்கக்கூடியவன், அந்த வார்த்தை மட்டும் 7 முறையில சபகாரி ஓதுவாங்க. மாலிகி யௌமித்தீன், மில்கி யௌமித்தீன், முல்கி யௌமித்தீன், மலக்க யௌமித்தீன், இப்படி பல வகையில ஓத முடியும். எப்படிங்க? மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி நம்ம ஓதுறோமே, அதை சபகாரின்னு சொல்லி 7 வகையை ஓதக்கூடிய காரிகள் எப்படி ஓதுவாங்க? மாலிகி யௌமித்தீன், மலக்க யௌமித்தீன், முல்கி யௌமித்தீன், மில்கி யௌமித்தீன் சொல்லி 7 வகையா கிராத்துல ஓதுவாங்கன்னு சொல்லி விளக்கங்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி.